السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்குவா எனும் இறையச்சத்தை இலக்காக்கிக் கொள்வதற்கும் உரிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய இந்த மசாயில் அரங்கத்திற்கான தலைவர் அவர்களே மற்றும் எங்களுடைய மதரசாவின் பட்டம் பெற்ற மூத்த யூசிபிகளில் ஒருவரான இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் ஆகிய ஹஸரத் கிப்லா அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, மசாயில்கள் அரங்கத்திற்கான ஒரு ஏற்பாடு இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முதலாகவே ஃபத்லுல்லாஹ் ஸல்த் அவர்கள் தொடர்பு கொண்டு ஒரு 65 கேள்வி அனுப்பி வச்சாங்க. அந்த கேள்விக்கான பதிலையும் அதற்கு பிறகு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த கேள்விக்கான விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நான் அதை பார்த்துட்டு நான் அதற்கு சொன்னேன், நான் ஒவ்வொரு கேள்விக்காக பதில் சொல்கிறத விட நான் ஒரு தர்த்தீப் பண்ணி பேசிடுறேன். அந்த தர்த்தீபின்படி அந்த தர்த்தீப்புக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலும் வர்ற மாதிரி அமைச்சு கொள்ளலாம். அதற்கு பிறகு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்மை விட மூத்த உஸ்தாத்மார்களும் உலமாக்களும் இங்கே இருக்கிறார்கள், இல்மிலும் அறிவிலும் அவர்களே பதில் சொல்லிக் கொள்வார்கள். அதற்கு முன்னால் நீங்கள் இங்கே இருப்பதும் கூட ஒரு உலமாக்கள் என்கிற விதத்தில் ஒரு முதாக்கரா, அதாவது யாரும் யாருக்கும் பாடம் நடத்துவதோ அல்லது யாரும் யாருக்கும் புதுசாக எடுத்துச் சொல்வதோ அல்ல, நாம் நமக்கு தெரிந்ததை நமக்கு மத்தியிலே ஒரு முதாக்கரா செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நியத்தில் தான் அல்லாஹ் இங்கே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். ஏனென்றால் எல்லோருமே மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆலிம் பெருந்தகைகள் இமாம்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சட்டத்திட்டங்களை மசாயில்களை உள்ளதை உள்ளபடியாக விளங்கிக் கொள்வதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. ரமலானுடைய சிறப்பை பற்றி நாம் வெகுவாக அதிகமாக அறிந்திருக்கிறோம். அதே சமயத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தொழுகையினுடைய சட்டங்களை பற்றி சொல்லியிருப்பதை விட அதிகமாக ரமலானுடைய நோன்பினுடைய சட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். தொழுகையை பற்றி பெரும்பாலும் அகீமு ஸலாத் வ ஆத்து ஸகாத் சொல்லப்பட்டிருக்கும், அல்லது ஸலாத்துல் கௌஃபை பற்றி எல்லாம் சொல்லியிருப்போம்.
இது மாதிரியான தொழுகையை பற்றிய சில செய்திகள் தான் குர்ஆனில் இருக்கும். ஆனால் நோன்பு தொடர்பான நிறைய சட்டங்களை ஒரு 2 பக்கத்துக்குள்ள அல்லாஹ் சொல்லி முடிச்சு. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் அதில் ஆரம்பிச்சு வஹில்ல லக்கும் லைலத்தஸ் ஸியாம் அப்படிங்கிற வசனம் முடிகிற வரையிலும் சில குறிப்பிட்ட சில வசனங்களில் ஏறத்தாழ நோன்பினுடைய எல்லா சட்டத்திட்டங்களுமே அதனுடைய உசூல்கள் அடிப்படை வந்து விட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். முதலாவது அல்லாஹ் சொல்றான், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று. எப்போ கடமையாக்கப்பட்டிருக்குது, எத்தனை நாள் கடமையாக்கப்பட்டிருக்குது, நோன்பு எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும் அதையெல்லாம் முதல்ல சொல்லல. நோன்பு கடமை. அதற்கு பிறகு ஐயாம மாதூதா, அதற்கு பிறகு ஷஹ்ரு ரமதான் அல்லதி, இதுவெல்லாம் அல்லாஹ் அமைத்திருக்கிற தர்த்தீப் இருக்குது. மக்களுக்கு சட்டம் சொல்லும் பொழுது அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, லேசான ஒன்றைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம் அப்படிங்கிற தர்த்தீபில் தான் நம்ம அந்த குர்ஆனுடைய வசனங்களை யோசித்து பார்த்தால் விளங்கும். இப்போ முதலாவது நமக்கு தெரிய வேண்டியது, புரிய வேண்டியது, மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டியது, நோன்பு கட்டாய கடமை. பொதுவாக யாருக்கு நோன்பு வச்சு பழக்கம் இருக்குதோ அவங்க நோன்பு வைக்கிறாங்க. ஆனால் ரமதானில் ஒரு கூட்டம் நோன்பே வைக்கிறதே இல்லை, அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. நாங்களாம் நோன்பு வைக்க மாட்டோம், அதாவது அவங்களுக்குலாம் ஒரு கிரேடு கொடுக்கப்பட்ட மாதிரியும் நோன்பு எங்களுக்கெல்லாம் கடமை இல்லைங்கிற மாதிரியும் நாங்களாம் நோன்பு வைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பும் பேச்சும் நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். முதலாவது நாம் புரிய வைக்க வேண்டியது நோன்பு கட்டாய கடமை, நோன்பு பரவு, அதை கட்டாயம் நோற்றாக வேண்டும். அல் ஆக்கில் அல் பாலிக், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆக்கில் பாலிகாக இருக்கக்கூடிய, அதே மாதிரி காலியன் அனில் ஹைது ஒன் நிப்பாஸ், பெண்களாக இருந்தால் ஹைது நிப்பாஸை விட்டு சுத்தமாக அவர்கள் இருக்க வேண்டும். முசாஃபிராக இல்லாமல் நோயாளியாக இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நோன்பு கட்டாயமாகிறது, கட்டாய கடமையாகிறது. ரமதானிலே நோற்று ஆக வேண்டிய கட்டாயம். இல்லை என்றால் ஆக்கில் பாலிகா இருந்தாலே நோன்பு கடமை என்பது உறுதியாகிவிடும். நோன்பு நோட்பது எப்போ கட்டாயம், நோன்பை அதா செய்வது, அவர் ஹைது நிப்பாசுடைய இருந்தால் நோன்பு வைக்கவே கூடாத ஹராம். ஹைது நிப்பாசுடைய நிலையில் நோன்பு வைக்கிறது ஹராம். சஃபரில் ருக்ஸத்திற்கு சலுகை இருக்குது, வியாதி இருந்தாலும் சலுகை இருக்குது. இப்படி நோன்பு முதலாவது கடமை. பனு சகீப் கூட்டத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்த சமயம் ரமதானுடைய பாதியில தான் வந்தாங்க. நிஸ்ஃபு ரமதான், ரமதானுடைய பாதியில தான் வர்றாங்க. வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. முஸ்லிம்கள்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு கடமைங்கிறத உணர்த்துறாங்க. அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ரமதானுடைய பாதியில தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மீதியில் நோன்புகளையும் நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக நோன்பு கடமை என்பதும் உடனடியாக அமலுக்கு வருகிறது. நாங்கள் இப்போ தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், நாம நவ் முஸ்லீமாக இருக்கிறோம், எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லல. எப்போ ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ உடனடியாக நோன்பையும் நோக்க ஆரம்பித்து விட்டார்கள். நோன்பு கடமை என்பது ரமதானுடைய மாதத்திலே கட்டாயம்.